நான் இன்னைக்கு 2010 இருந்து 2020 வரைக்கும் வெளிவந்த தி வாக்கிங் டெட் அப்படிங்கிற தாறுமாறான வெப் சீரிஸோட ஃபுல் சீசனையும் அண்ட் ஃபுல் எபிசோடையும் தினமும் 1 by 1 சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸோட கதை சுருக்கம் என்னவென்றால், உலகம் ஃபுல்லா மர்மமான வைரஸ் பரவுது. அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட எல்லாரும் மனிதர்களையும் விலங்குகளையும் வேட்டையாடுறாங்க. என்ன வேட்டையாடுறாங்க? வேட்டையாடுறாங்க. இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்தும் அவங்களால ஏற்பட்ட பேரழிவினால வந்த பஞ்சத்துல இருந்தும் ஹீரோவும் அவனோட கூட்டாளிகளும் எப்படி தப்பிச்சு பழைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கதை தான் தி வாக்கிங் டெட். ஓகே, வாங்க இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஓபனிங் சீன்லயே ஒரு போலீஸ்கார காட்டுறாங்க. அங்க பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கும். காரை விட்டு இறங்கி என்னாச்சுன்னு பாக்குற இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ ரிக். அப்படியே சுத்தி பாக்குறான். ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்க் முத கொண்டு சூறையாடப்பட்டிருக்கும். என்னடா இது ஓவர் நைட்ல ஒட்டுமொத்த பேர் இப்படி பாடியாய் கிடக்குறீங்களே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரிக் பாக்க அப்போ ஒரு குட்டி பொண்ணு வியர்டா நடந்து போறான். அவளை பார்த்த ரிக் என்னமாச்சு, யார் இதெல்லாம் பண்ணா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், எங்கிட்ட வாமான்னு சொல்ல குட்டி பொண்ணு அப்படியே திரும்பி ஒரு லுக்கு விடம் பாருங்க, பாதி வை காணாம போயிருக்கும். அதை பார்த்த நம்மால யாரா இவ வாய கடிச்சதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிக்க குட்டி பொண்ணு இவனுக்கு அடிக்கிறதுக்காக ஓடி வருவான். ரிக்கும் வேற வழியே இல்லாம பாப்பாவோட நெத்திலே ஒரு புல்லட் இறக்குனா அப்படியே கட் பண்ணிட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. அடுத்த சீன் என்னன்னா, இப்ப ரிக்கும் அவனோட உயிர் நண்பனும் கார்ல உட்காந்து கதை அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ரிக் என்ன சொல்றான்னா, அவனுக்கு அவனோட பொண்டாட்டிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட அவனோட நண்பன், விடு மச்சான், மேரேஜ் லைஃப்ல உன்னை உன் பொண்டாட்டி அடிக்கிறதும் நீ உன் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறதும் இதெல்லாம் ஜகஜம் தானே, உனக்காக இல்லைனாலும் உன் பொள்ளைக்காக நீங்க வந்து சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சடனா ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அதுல சில கிரிமினல்ஸ் போலீஸ்க்கே அல்வா கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்த உடனே 2 பேரும் ஸ்பாட்டை கிளம்பி போறாங்க. கிரிமினல் வர்ற ரூட்டுக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு டிராப் செட் பண்ணி ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்களும் நேரா டிராப் மேலேயே வந்து காரை விட்டு அப்படியே 2 பெல்ட் அடிச்சு அங்க விழுந்துடுறாங்க. மொத்த போலீஸும் காரை சுத்தி வளைக்க உள்ள இருந்த கிரிமினல்ஸ் போலீஸ ரவுண்ட் கட்டி அட்டாக் பண்றாங்க. அந்த சண்டையில என்ன ஆகுது, ரிக்கு குண்டடிப்பட்டுருது. அதனால என்ன பண்றான்னா, மொத்த கிரிமினல்ஸையும் அவனோட நண்பன் போட்டு தள்ளிட்டு ரிக்க போய் பாக்குறான். குண்டடிப்பட்ட உடனே ரிக்கு மயங்கிடுவான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரிக்க காட்டுறாங்க. ரிக்கு சில இல்யூஷன்ஸ் மாதிரி தெரியுது. அதுல தன்னோட நண்பன் தனக்காக பிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்ற மாதிரியும் ரிக்கு அவனுக்காக ரிப்ளை பண்ற மாதிரியும் இவனுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி ஒரு பயில இருக்க மாட்டான். பக்கத்துல இருக்கிற பிளவர்ஸ் எல்லாம் வாடி கருகி போயிருக்கும். அப்போதான் ரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அடக்கர்மமே, நம்ம இவ்வளவு நாள் கோமால வந்திருக்கோம் போலன்னு. உடனே டாக்டர் நர்ஸ்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுவான். ஆனா ஒரு பயில வர மாட்டாங்க. என்னடா அது, யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறான். மொத்த ஹாஸ்பிட்டலும் ஸ்டார்டிங்ல பார்த்த பெட்ரோல் பங்க் மாதிரியே சூறையாடப்பட்டிருக்கும். ஒண்ணுமே புரியாத இருக்கு. அடுத்த ரூம்ல போய் பாக்குறான். ஒரு பொண்ணோட டெட் பாடி ரொம்ப கொடூரமா ரத்த வெள்ளத்துல கிடக்கும். அப்படியே மேலையும் கீழையும் பாக்குற இடமெல்லாம் புல்லட்ஸ் ரத்தமா சதறி கிடக்க ஒரு ரூமோட டோரை கட்டுறாங்க. அதுல இந்த ரூமை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாவு நிச்சயம், இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டு எழுதிருக்கும். அத ரிக் பயத்தோட பாத்துட்டு இருக்க. உள்ள இருந்து ரொம்ப கொடூரமான கைகள் டோரை ஓபன் பண்ண பாத்துட்டு இருக்கும். பீதியோட உச்சத்துக்கே போன நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே தப்பிச்சு வரான். ஹீரோ வெளியில வந்து பார்த்தா ஊரு ஃபுல்லா ஒரே பிணமயமா கிடக்கும். உசுர கையில புடிச்சிட்டு வீடு போய் சேர்ந்தா போதுண்டா பெருமாளேன்ட்டு ஒரு சைக்கிள் எடுக்க போனா அங்க பாதி உடம்போட ஒரு ஜாம்பி படுத்துட்டு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். பட் வீட்டுக்கு போனா வீட்டுலயும் யாருமே இல்லாதனால கத்தி குப்பாட போட்டு அலறான். வெளியில வந்து யாருக்கிட்டயாச்சும் உதவி கேட்போம்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வர தூரத்துல ஒருத்தன் ஜிங் ஜிங் நடந்து வரத பார்த்துட்டு, ஐயா இங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கூப்பிடுறான். ஆக்சுவலா அது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு ஜாம்பி. அது தெரியாம நம்ம ரிக் என்ன பண்றான்னா, அதை கூப்பிட்டு வாலண்டியரா வம்புல போய் மாட்டிக்கிறான். பட் ஆல்ரெடி ரிக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரியே இருக்கும். யாருன்னு டக்குன்னு திரும்பி பாக்குறான். ஒரு சின்ன பையன் வந்து ஹீரோவை மண்டையில அடிச்சு மயங்க வச்சிருவான். ஹீரோவை தலையில அடிச்சு மயங்க வச்சுட்டு அவனோட நைனாவை கூப்பிடுறான். நைனா இங்க வாழ, அந்த மெண்டல் பையன் வாக்கர்ஸ வாலண்டியரா கூப்பிட்டு சாக பாக்குறான் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த வாக்கிங் டெட் சீரிஸ் ஃபுல்லாவே சாம்பிஸ வாக்கர்ஸ் தான் அழைப்பாங்க. அதனால நம்மளும் அப்படியே கூப்பிடலாம். ஓகே, பொடியும் கூப்பிட்ட உடனே அவனோட தகப்பன் என்ன பண்றான்னா, தூரத்துல நடந்து வந்த ஜாம்பிய போட்டு தள்ளிட்டு ஹீரோ கிட்ட வந்து, அடே எல்லாரும் ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கி ஹாஸ்பிட்டல் போறாங்க, பட் நீ ஹாஸ்பிட்டல் இருந்து நேரா கடி வாங்க வந்துட்டியான்னு கேக்குறான். சரி அதெல்லாம் போகட்டும், ஏதாச்சும் வாக்கர் உனக்கு கடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கருப்பன் கேட்க, வாங்கினடியில ஹீரோ அங்கேயே மயங்கிருவான். அப்படியே கட் பண்ணா ரிக்கு கண்ணை முடிச்சு பாக்குறான். அவனை கருப்பனும் அவனோட பிள்ளைய சேர்ந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ரிக் கண்ணை முடிச்சதை பாத்துட்டு கருப்பன் கிட்ட வந்து ரிக்கு ஏதாச்சும் காய்ச்சல் அடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துட்டு அவனோட கட்டுகளை அவுத்து விடுறான். அப்ப நம்ம கருப்பன் ஹீரோ கிட்ட, அடே ஆர்வ கோளாறுலாம் கத்தி கித்தி தொலைஞ்சிடாத, மொத்த ஆக்கர்ஸ் நம்மள படையல் போட்டு கொலை பண்ணி சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பையன் கிட்ட போறான். பெட்ல இருந்து ஆடி அசைஞ்சு எந்திரிச்சா ஹீரோ, அடே கருப்பானு, இன்னைக்கு ஒரு ஆளை சுட்டு கொலை பண்ணத நான் கண்ணால பாத்தேன்டா, ஹவு டேர் யூன்னு கேக்குறான். அதுக்கு கருப்பன், நீ ரொம்ப நாளா மர கலண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கிடந்துட்டு இப்பதான்டா வந்திருக்கிற, நீ சாப்பிட, உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் கருப்பா ரிக்கு கிட்ட, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எல்லாம் நானாதாப்பா போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த வியாதி. சில பேருக்கு அப்படியே ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்தவங்க எல்லாரும் வாக்கர்ஸா மாறினாங்க. வாக்கர்ஸா மாறினவங்க எல்லாரும் கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் வாக்கர்ஸா மாத்திட்டாங்க. பொண்ணையும் என்னையும் மாறி பேலன்ஸ் இருக்கிறவங்க
மட்டும் அங்க டென்ட்ட போட்டு அவங்க உசுரை காப்பாத்திட்டு வராங்கப்பான்னு சொல்றான். அப்போ வெளியில நிக்கிற கார்ல இருந்து வியா 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 வியான்னு சவுண்ட் வருது. அத பார்த்த மொத்த வாக்கர்ஸும் காரை ரவுண்ட் அடிக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோ கிட்ட நம்ம கருப்பு என்ன சொல்லுதுன்னா, வாக்கர் சவுண்டுக்கும் லைட்டுக்கும் அதிகமா அட்ராக்ட் ஆவாங்க, அதனால மேக்சிமம் நம்ம சவுண்ட் கொடுக்காம இருந்தாலே அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு ரிக்கிக்கு பொது உலகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ ஒரு வாக்கர் மட்டும் வீட்டோட வாசல்ல வந்து நிக்குது. ரிக்கி கிட்ட நம்ம கருப்பான், இது வேற யாரும் இல்லப்பா, ஏன் பொண்டாட்டி தான், அவளை என்னால கொல்ல முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இதை கேட்ட ரிக், நம்ம பொண்டாட்டி முடியும் இதே மாதிரி எங்காச்சும் வாக்கர்ஸா வளர்த்திட்டு இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பதறுவான். அப்படியே 3 பேரும் தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையிலயும் ஆகுது. 3 பேரும் கிளம்பி ரிக்கோட வீட்டுக்கு போக வெளியில ஒரு வாக்கர் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கருப்பான ரிக் அதை போட்டு தள்ளிட்டு அவங்கள கூட்டிட்டு அவனோட வீட்டுக்குள்ள போவான். உள்ள போனது நம்ம கருப்பு, இங்க யாருமே பொழைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம நீ மட்டும் எப்படியாச்சும் உன் உயிரை காப்பாத்திக்க பொண்டாட்டி பிள்ளைய தேடுறதெல்லாம் விட்டுருன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, இல்லப்பா இங்க இருந்து என்னோட ஃபேமிலி போட்டோஸ் எதையுமே காணும், அப்படி சாம்பிஸ் அடிச்சு சாப்பிட்டு இருந்தா இங்க இருக்கிற ஃபேமிலி போட்டோஸ் எல்லாமே இங்கேயே இருந்திருக்கணும். சோ என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி போயிருப்பாங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம கருப்பு, அப்போ பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் அட்லாண்டாக்கு தான் கண்டிப்பா போயிருப்பாங்க, நீ நேரம் அந்த சிட்டிக்கு போ, அங்க போய் தப்பிச்சு உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்றான். கட் பண்ணா 3 பேரும் ரிக்கோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க ரொம்ப நாள் கழிச்சு 3 பேருமே குளிப்பாங்க. சில நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியா இருப்பாங்க. ரிக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா கன்ஸையும் சரிபாதியா பிரிச்சு எடுத்துக்கிட்டு அட்லாண்டாக்கு போகிறதுக்கு கருப்பனையும் அவனோட பையனையும் கூப்பிடுவான். பட் கருப்பன், எனக்கு முக்கியமான வேலைகள் இங்க நிறைய இருக்கு, அதனால நீ போ, நான் கண்டிப்பா பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அம்மா மேல சத்தியம் பண்ணி அவனை அனுப்பி வைக்கிறான். ரிக் போறதுக்கு முன்னாடி கருப்பன் கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துட்டு, இதை வச்சு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி என்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு குட்பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ரிக் என்ன பண்றான்னா, வழியில ஸ்டார்டிங்ல ஒரு அரபாடி வாக்குற பார்த்தான்ல, இனிமே நீ உயிரோட இருந்து எந்த சாதிக்க போறன்னு சொல்லிட்டு அதை கொன்னுட்டு அவனோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றான். அடுத்து நம்ம கருப்பன் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னான்ல, அது என்னன்னா அவனோட பொண்டாட்டிய போட்டு தள்ளுறதுதான். இவன் முன்னாடி வாக்கரா சுத்துற பொண்டாட்டிய குறிப்பாத்து சொல்ல போவான். பட் நடுவுல பாசம் வந்து தடுத்துருது. கார்ல ஜாலியா போயிட்டு இருக்கிற ரிக் ரேடியோ மூலமா யாராச்சும் அட்லாண்டால இருக்கிறீங்களா, நான் அட்லாண்டா நோக்கி வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அப்போ இந்த பக்கம் இவன் பேசுறதை கேட்ட சில பேரு அவனுக்கு ரிப்ளை பண்ண பாக்குறாங்க. ஆனா ரிக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் ரிக்கு கிட்ட பேச ட்ரை பண்றான். இவன் மூஞ்ச நல்லா ஒத்து பாருங்க, யாருன்னு தெரியும். இவன் வேற யாரும் கிடையாது, ரிக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். எப்படி வாக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட இருக்கான்னு தெரியல. ரேடியோல பேசினது ரிக்குன்னு தெரியாம, அடே அட்லாண்டாங்கிற சிட்டி அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அங்க போகாதுன்னு வான் பண்ண லைனு கட் ஆகிரும். அப்ப ஒருத்தி, என்னாச்சு, அவனை போய் எப்படியாச்சும் காப்பாத்துங்க, ஆல்ரெடி நம்ம கூட இருந்தவங்க அங்க போய் தான் மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஷேன், முடியவே முடியாது, இப்ப ரேடியோல பேசினவனை காப்பாத்த போய் இதுக்கு முன்னாடி போனவங்கள மாதிரி நானும் சாகணுமான்னு கத்துறான். அதுக்கு அந்த ஐடியா சொன்ன லேடி கோச்சுக்கிட்டு டென்ட்டுக்குள்ள போயிருவா. அவளை சமாதானப்படுத்த பின்னாடியே ஷேன் போறான். போனவன் என்ன பண்ணுவான், நான் போயிட்டா புள்ள யாருமா பாத்துக்கிறத சொல்லிட்டு அவளை உஷார் பண்ணி அவ கூட ரொமான்ஸ் பண்ணுவான். இந்த பக்கம் கார்ல பெட்ரோல் இல்லாதனால பாதிலே ஹீரோ நிக்க கார்ல இருக்கிற ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். பார்த்தா இப்ப ஷேன் கூட ஒருத்தி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால, அவ தான் ரிக்கோட ஒரிஜினல் பொண்டாட்டி. ஆக ஹீரோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு நண்பன் பொண்டாட்டியவே ஷேன் உஷார் பண்ணி வாழ்ந்துட்டு வரான். இந்த விஷயம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ ரிக் என்ன பண்றான்னா, முன்னாடி இருக்கிற ஆபத்து என்னன்னே தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள பெட்ரோல் இருக்குமான்னு தேடி போக அங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குதிரை கத்துற சவுண்ட் கேக்குது. அத அப்படியே நைஸ் பண்ணி எப்படியோ அது மேல ஏறி டிராவல கண்டினியூ பண்றான். ஒரு வழியா குதிரை ஏறின நம்ம ஹீரோ அட்லாண்டாவுக்கும் வந்து சேர்றான். அண்ட் அவன் எதிர்பார்த்த மாதிரி இங்க நிலைமை கிடையாது, ரொம்பவே மோசம் பண்ணி வச்சிருக்கும் சாம்பிஸ் எல்லாம் சேர்ந்து. அதை பார்த்து ஃபீல் பண்ண ஹீரோ ஃபீல் பண்ணதோட மட்டும் இல்லாம ஒரு தப்பும் பண்றான். அது என்ன தப்புன்னா, அட்லாண்டாக்குள்ள போறான். இப்படியே பேசினா எனக்கு தொண்டை வலி வந்துரும், அதனால வழக்கம் போல எல்லா இடத்துலயும் பணங்களும் துப்பாக்கிகளும் கிடக்க திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் போறத பார்த்த ரிக் அதை நோக்கி வேகமா போறான். எல்லா வாக்கர்ஸையும் இவனை சொத்து போட்டு முன்னாடி பின்னாடி வாக்கர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ரிக் தப்பிச்ச ஒரு பீரங்கி அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். பட் அங்கேயும் வாக்கர்ஸ் வந்ததுனால பீரங்கிக்கு அடியில இருந்து மேல ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா பீரங்கிக்குள்ள போயிருவான். அங்க போனா ஆல்ரெடி செத்து போன வாக்கர்ஸ் கிட்ட ஹீரோ போய் உட்கார்றான். பயப்புள்ள அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருக்கும் போல. உடனே ரிக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. பதறி போன ஹீரோ அதை போட்டு தள்ளிட்டு மேல வந்து பாக்குறான். அவன் கொண்டு வந்த வெப்பன்ஸ் எல்லாம் வாக்கர்ஸுக்கு நடுவுல விழுந்து கிடக்கும். பாவம் இவனை சுமந்துட்டு வந்துச்சு ஒரு அப்பாவி குதிரை. அத வாக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிச்சு தின்னுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பீரங்கிக்குள்ள இருக்கிற ரேடியோல இருந்து சில வாய்ஸ் கேக்குது. அதுல யாரோ ஹீரோவை எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிச்சு பீரங்கிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்க்கு வர சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த சாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பில்டிங்க்கு போனானா இல்லையா அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.